வெட்னஸ்டே மார்னிங் காலையில் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னாலே அப்புறம் ஒரு அரை மணி நேரத்துக்கு நமக்கு இந்த கிச்சன் க்ளீன் பண்ணுறதுலையே போயிடும். டெய்லியும் காலையில் நைட்டு 2 நேரம் குக்கிங் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏதாச்சும் ஒரு டிஷ்வாஷிங் லிக்விட்டை டைல்யூட் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வெட் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்தால் மட்டும்தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும். ஸோ கிச்சன் பிளாட்ஃபார்ம் எப்போவுமே நீட்டாக இருக்கும். எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஊக்கி பிராண்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பட் அது தீந்துருச்சு. அதனால இப்போ இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது கிடைச்சது அப்படின்னா அதை ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலர் வந்து இந்த கேரட் ஜூஸ் பற்றி கேட்டிருந்தீங்க, தண்ணியில் போட்டு குடிக்கணுமா இல்லை பால்லையா அப்படின்ட்டு. நான் கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகணும் அப்படிங்கிறக்காக பாலில் கலந்து குடிச்சிட்டு இருக்கேன். கேரட்டை வந்து நல்லா கிரேட் பண்ணிட்டு பால் வேணும்னா நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சுகர், நான் ரெண்டுமே ஆட் பண்ண மாட்டேன், வெறும் பாலில் அடித்து நல்லா ஃபில்டர் பண்ணி டெய்லி வந்து எடுத்துக்குவேன். ஸோ இது வந்து ஸ்கின்னுக்கு ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால் வெயிட் கெயின் ஆகுமா அப்படின்னா அது வந்து எனக்கு ஷுவராக தெரியாது. பட் நம்ம உடம்புக்கு வந்து அது ரொம்ப ஹெல்த்தி அப்படிங்கிறது மட்டும் தெரியும்.